19வது சர்வதேச மீனவர் தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. மக்கள் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட பலமான வாழ்வாதாரம் மற்றும் நிலைபெறான வாழ்வு எனும் துணிப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினால் 19வது சர்வதேச மீனவர் தின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் வடமாகாண கடற்றொழில் அமைச்சர் ப. டனீஸ்வரன், இந்திய துணை தூதுவர் ஆறுமுகன் நடராஜன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய மீனவர்கள் எல்லை கடந்து வருவதால் வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான மேடை நாடகம் ஒன்றும் அங்கு அரங்கேற்றப்பட்டது. நீண்ட காலமாக காணப்படும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்தும் மகஜர் ஒன்றும் வடபகுதி மீனவர்களால் இந்திய துணை தூதுவரிடம் கையளிக்கப்பட்டது. இந்திய இலங்கை உறவை பற்றி பொதுவாக பேச வேண்டும் என்றால் அந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாத உறவு. அதாவது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேற விடயம். ஆனால் இது தவிர்க்க முடியாத உறவு என்று கூறுவேன். ஐரோப்பா நாட்டில் உள்ளவர் ஸ்பெயின்ல உள்ளவரோ இல்ல ஜெர்மனியில் உள்ளவரோ இங்க வந்தால் அவர் என்ற நம்ம தொப்புள் கொடி உறவு என்று கூறுவாரா? அவரால் கூற முடியாது. ஆனால் நாம் கூறுகின்றோம் தொப்புள் கொடி உறவுகள் என்று அது நாம் கூறுகின்றோம். அதனால் இந்தியா இலங்கை உறவு ஒரு சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த உறவு. நம்முடைய உறவு வலுவான உறவு, யாராலும் பிரிக்க முடியாத உறவு. மீனவர் பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு சின்ன பிரச்சனை. அதையெல்லாம் நாம் எப்படியெல்லாமோ தீர்த்து விடலாம், தீர்த்து வைக்கலாம். அதற்காக நாம் உறவை விட்டுக் கொடுக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். துணை தூதர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், தொப்புள் குடி உறவு மற்றும் ஏற்றுக்கொள்கின்றேன். அதே அந்த உறவு எமக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள். நான் நினைக்கின்றேன், ஜெனிவாவுக்கு முன்னால் எங்களுடைய சகோதரர்கள் ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார் தீ வைத்து கடந்த காலங்களில். ஆனால் இலங்கையில் எமக்காக எம் இனத்தின் விடுதலைக்காக யாரும் தீக்குளித்து இறந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் இந்தியாவில் எமக்காக பல பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் எமது இனத்தின் விடிவுக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். நாங்கள் பல தடவைகள் அகதிகளாக சென்ற பொழுது எமக்கு அடைக்கலம் தந்தது தமிழ்நாடு. அதே நேரம் இன்னும் எமது மக்கள் அங்கு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சில ராஜதந்திர நகர்வுகள் இருக்கின்றது, இல்லை என்று நான் கூற விரும்பவில்லை. ஆனால் தாயும் பிள்ளை என்றாலும் வாயும் வேறு வேறு. ஏற்கனவே அவர்கள் இழுவை படகின் ஊடாக தங்களது பலத்தை அளித்திருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய கரையோரத்துக்கு வருகின்றார்கள். ஆகவே இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டியது ஒன்று.